எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் இனி கர்த்தருடைய வார்த்தையிலே நியாயப்பிரமாணத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்றிலே முதலாவதாக எஸ்ரா தான் அங்கே பிரசங்க பீடத்தை உண்டு பண்ணுகிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திற்கு திரும்ப வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும், நியாயப்பிரமாணத்தின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கே எஸ்ரா என்ன செய்கிறான், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தை உருவாக்கி ஜனங்களை வழி நடத்துகிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அவர்களுடைய இருதயத்தில் அப்படியே பதியமிட்டு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்தார்கள். இந்த வார்த்தை இவர்கள் மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் அழுது ஒப்பு கொடுத்து ஆமென், தேவனுடைய சன்னிதானத்திலே இது ஒரு பரிசுத்தமான நாள் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்படி சொல்லும் பொழுது தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எப்போ அந்த மகிழ்ச்சி உண்டாகுன்னா தேவனோடு கூட சேரும் பொழுது தான், தேவனுடைய திரும்பும் பொழுது தான், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது தான். இந்த உலகத்தில் அதை விட வேறு பெரிய மகிழ்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது. அலங்கம் கட்டி முடித்தாச்சு, பல போராட்டங்களுக்கு பின்பாக நல்ல வீடெலாம் கட்டியாச்சு, ரொம்ப இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் கூடவே சேர்ந்து வரும். ஆனால் இயேசுவோடு கூட அந்த இல்லம் இயேசுவோடு கூட கட்டப்படும் பொழுது அந்த எதிராக வருகிற சத்துரு எவைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆமாம், தேவனண்டே நாம் திரும்பும் பொழுது தேவனே நமக்கு பலமுள்ளவராய், அஸ்திபாரம் உள்ளவராய், பல காரியங்களை நமக்கு நன்மை செய்கிறவராக அவர் மாறுகிறார். பிரியமானவர்களே, அற்புதத்தை அவர் செய்து முடிக்கிறார், அதிசயத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். ஆமென். ஆகவே நீங்கள் இந்த நாள் ஒரு துக்கமான நாள் சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த நாள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். காரணம் என்னவென்றால் நம்முடைய அலங்கத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய இல்லத்தை அவர் கட்டுகிறார். ஆமென். நாம் கர்த்தரிடத்தில் மாத்திரம் திரும்புவோம், வேதாகமத்திற்கு திரும்புவோம், வேதத்தின் வார்த்தைக்கு இடம் கொடுப்போம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். இதுவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நம்மை தாழ்த்துவோமா, அப்படி அர்ப்பணிப்போமா? எங்கே அவருடைய வேதத்தை தியானிக்க முடியலையோ, எங்கே அவருடைய வேதத்தை வாசிக்க முடியலையோ, அமர்ந்திருந்து நாம் வாசிப்போம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அது நம்முடைய இல்லத்தை கட்டும், நம்முடைய குடும்பத்தை கட்டும், தெய்வ பிள்ளைகளை சமாதானத்திற்கு நேராக கொண்டு வரும், எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும், உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. இந்த பாடலோடு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை துதியுங்கள். இம்மட்டும் காத்த தேவன் இம்மானுவேலர் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை என்றென்றும் ஆராதிப்போம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட
கிருபை தாருமே. நம்மை அழைத்தவர் அல்லவா, நம்மை பிரித்தெடுத்தவர் அல்லவா, ஆமென், உண்மை உள்ளவர் அல்லவா, சரியாக நடத்துவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். எப்பொழுது அது கிடைக்கும்? அவருடைய வேதத்திற்கு திரும்புவோம், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆமென். எருசலேமின் அலங்கம் கட்டி முடித்த பின்பு கூட அவர்கள் கர்த்தருடைய வேதத்திற்கு திரும்பிய பின்புதான் அந்த பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்று சொல்ல முடிகிறது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலேயும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்தை கட்டுகிறவர் நீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் வீடுகள் வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். குடும்பத்தை கட்டும்படியாக, பிள்ளைகளுடைய ஆண்டவரை வாழ்வை கட்டும்படியாக அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, நீர் கட்டும், நீர் அவர்களை பலப்படுத்தும். உம்முடைய வேத வசனத்தில் அவர்கள் கட்டப்பட கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். தேவ கிருபை அவர்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களை வணைந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன். அப்பா, உம்முடைய வசனத்தை எப்பொழுதும் தியானித்து உண்மையில் நாங்கள் மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை அப்படி நேசித்து வாசித்து தியானித்து இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராகப்பா, கிருபை செய்வீராக. எங்களை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, நீ சரியாய் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி, கூடாக்கூடி நன்றி. உடைய பிள்ளைகளுடைய இல்லங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அப்படி கட்டி அவர்களை ஆசீர்வதித்தருளும், அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.